டேய் மோகன். டேய் ராஜு, வாடா. எப்படி இருக்க? திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்பா. ஏன் புண்ணியத்திலயா? ஆமா, கழுத்துக்கு கத்தி வரும்போது சங்கரா சங்கரான்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நானும் அதே மாதிரிதான் உங்க ஊருக்காரன் ஒருத்தட்டு தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். யார் அது உனக்கே கத்தி வச்சது? ஒரு பிளேபேக் சிங்கர். ஆனா கத்திய வைக்கிறதுக்கு பதிலா கட்டைய வச்சுட்டான். இல்லனா எனக்கு ஒரு டாக்டர் தேவைப்பட்டிருப்பான். நீ ஏதாவது ஒம்பு பண்ணிருப்ப. பாத்தீங்களாமா உங்க பையனோட குசும்ப. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்பா ராஜு, இப்பதான் எங்க ஞாபகம் வந்ததா? நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஹாஸ்பிட்டல்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் முன்னாடியே வர முடியல. குழந்தைய போய் பாத்தியா? தாயும் புள்ளையும் நல்லா இருக்காங்களா? குழந்தை ரொம்ப அழகா இருக்காமா. எனக்கு என்னவோ அப்படியே உங்க சாயல்னு தோணுது. அம்மா, ராஜு களைப்பா வந்திருப்பான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். அட்லீஸ்ட் குழந்தைய பார்க்க வருவேன் தான்டா டெலிகிராம்லாம் கொடுத்து விட்டேன். ஏமாத்திட்டா. ஏமாத விரும்பல ராஜு. அது ஏதோ அப்ப ஏதோ கோவத்துல பேசிட்டாடா. நீயும் ஏதோ பெருசா கோச்சிக்கிட்டு வந்துட்ட. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. குழந்தைய பாக்குற மாதிரி நீ வா, நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்னடா இது? கோர்ட் நோட்டீஸ். டிவோர்ஸுக்கு ஃபைல் பண்ணிருக்கா. ஒரு கீழ்த்தரமான சமூகத்தோட சாயல் கூட அவ குழந்தை மேல படக்கூடாதான். கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கா. உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு, முதல்லயே ஏன் கூட்டு வரல? ஐயா, நாங்கெல்லாம் இந்த தெரு பக்கமே வரக்கூடாத ஆளுங்கய்யா. ஈனசாதி ஆளுங்கய்யா. உடம்பு ரொம்ப மோசமா போகவே வேற வழி இல்லாம உசுர கையில புடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம்ங்கய்யா. நோயும் மருந்தும் ஜாதி வித்தியாசம் பார்க்காது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிர் ஒண்ணுதான். இந்தம்மா, உன்னோட எங்களுக்கு என்ன பேச்சு? போய் அந்த மோகனை வர சொல்லு. அண்ணன் உள்ளதான் இருக்காரு, வாங்க. மோகன், உன்னை பார்க்க மணிக்காரரு, தர்மகர்த்தா, ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டே உன்னோட உறவு கொண்டாட வரல நாங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி மரியாதைப்பட்டவங்க மத்தியில கொண்டு வந்து ஈனசாதிகாரங்க வச்சிருக்கீங்களே. அந்த ஜமீன்தாருக்கு தான் வயசான காலத்துல மூளை கெட்டு போச்சு. நீங்க என்னடான்னா ஊருக்கு வெளியில தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த பேசிங்களே குடும்பஸ்தரங்க மத்தியில கொண்டாந்து விட்டுட்டீங்களே. என்னையே அக்கிரமம் இது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி சமூக விரோத காரியம் ஒண்ணும் நடக்கலீங்களே. ஆட போயா, தொழில் பண்ற பொம்பளை எப்பவுமே தொழில் பண்ற பொம்பளை தான்யா. கௌரவமானவங்க இருக்கிற இடத்துல இது என்ன அசிங்கம்? இங்க பள்ளிக்கூடம் நடக்குது, கைத்தொழில் செய்ய கத்துக் கொடுக்குறோம், ஆஸ்பத்திரி இருக்கு. இதெல்லாமே எல்லாருக்குமே பொது. நீங்க எல்லாரும் கூட இந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அடி செருப்பால. நீர் சும்மா இருக்க மாட்டேரு. நம்மளாம் மரியாதைப்பட்டவங்க, ஞாபகம் இருக்கட்டும். அறிவோட தான் பேசுறீங்களா? இந்த வேசி பிள்ளைங்களோட சேர்ந்து எங்க பிள்ளைங்களும் படிக்கணுமா? எங்க வீட்டு பொம்பளைங்களும் பிள்ளைங்களும் இங்க வந்து இவங்களோட தொழில் கத்துக்கணுமா? அப்படி என்ன தொழில் கத்துக் கொடுக்கீங்க? இங்க பாரியா, நீ படிச்சதை வச்சுக்கிட்டு உன் பூர்வீகம் தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது மரியாதையா தொழில் செஞ்சு பொழைச்சுக்கோ. அதை விட்டுட்டு போடுற வேஷத்தை வேணா எப்ப வேணா மாத்திக்கலாம். ஆனா பிறந்த பொறுப்பையும் பரம்பரை குணத்தையும் என்னைக்குமே மாத்திக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காலங்காலமா இந்த வாழ்க்கையை உங்க ஆதரவுல தானே வாழறோம். அப்ப எங்களுக்குள்ள உங்க பரம்பரை ரத்தம் கலந்துருக்கும்ல. பிறப்ப நிர்ணயிக்கிற சக்தியோ மாத்திர சக்தியோ எந்த மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கல. ஆனா எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமையை மட்டும் நம்ம கையில தான் விட்டுருக்காரு. பிறப்பையும் பாரம்பரியத்தையும் சொல்லி அந்த உரிமையை நீங்க பறிக்காதீங்க.
52 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இன்னும் நிறைய பேர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சேதுப்பட்டியில இருக்கிற டையிங் யூனிட்ல இருந்து வெளியேற எஃப்ளூவன்ஸ் தண்ணியில கலந்ததால் தான் இவ்வளவு சேதம். ஆனா சார், லோக்கல் போலீஸோ ஒபிஷியல்ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. கான்கிரீட்டா எந்த எவிடன்ஸும் எங்க கைக்கு வராம யாரும் அவசரப்பட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. டாக்டர் மோகன், we are investigating. இல்ல சார், லோக்கல் போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க அவங்க மேல ஹை லெவல் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லோக்கல் எம்எல்ஏ கூட அந்த ஃபேக்டரியில ஒரு பார்ட்னர். தவறுன்னு ப்ரூவ் ஆயிட்டா யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். யூ நோ மீ டாக்டர் மோகன். ஐயா வணக்கமுங்க. வணக்கம். என் பேர் சிவஞானம். நான் இந்த ஊர்ல லேவாதேவி தொழில் செய்யறேன். மருந்து கலந்ததுல என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். திருச்சி மாவட்டம் மங்களாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிடிஆர் சாயப்பட்டையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் புறந்தலாற்றில் கலந்திருப்பதும் அதனால் ஆற்று நீர் நச்சுக்குள்ளாகி மாசடைந்ததன் விளைவாய் நீரை குடிக்க நேர்ந்த பலரும் கடும் உபாதைகளுக்குட்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் பொது விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் கூடுதல் நச்சியல் விஞ்ஞானிகளின் ஆய்வும் இதை உறுதி செய்திருக்கிறது. பொதுமக்கள் உடல் நலனுக்கு கடும் தீங்கு விளைவித்த இந்த பிடிஆர் சாயப்பட்டறையை 1973 வருஷத்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 133வது பிரிவின் கீழ் உடனடியாக மூடும்படி இதன் மூலம் உத்தரவிடுகிறேன். ஓ அஞ்சலே, இந்தா. எம்எல்ஏ ஐயா வந்துட்டு இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கும்பிடுறேன். என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? வாங்க எம்எல்ஏ சார், ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. மலைக்குடியா? நல்லா பளிச்சுன்னு விழுற மாதிரி போட்டோ எடுயா. நாளைக்கு காலை பேப்பர்ல முதல் பக்கத்துல போடுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கேன். இப்போ எதுக்குங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? அரசியல்ல இதெல்லாம் தேவைப்பா. புரியாத ஆளா இருக்கே. எப்படிதான் அரசியல்ல நீ பழக்க புரிய தெரியல. அதை விடு, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. வர சட்டசபை தேர்தல்ல நம்ம கட்சி சார்பாக இந்த தொகுதியில நீதான் நிக்கணும்னு தலைவர் பிரியப்படுறார் தம்பி. என்ன தம்பி பாக்குறீங்க? ஓ, என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? என்னதான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதாக பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அங்க இந்தியில பேசிட்டு இருப்பான் ஆய் ஆயின்னு சொன்னா நம்ப மாட்டேங்க தம்பி. ஹிந்தி டியூஷன் வேற ஜரூரா ஓடுது. என்ன கழுத, எல்லாத்துக்கும் அப்புறம் ஆய் ஆயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சிரிக்கிறீங்க? சரியாத்த விடுங்க. நம்ம தொகுதியில நம்மால் நிக்கணும்னு உங்க பேரை நான் தான் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஏக்கத்து உறுப்பினர்களோட நம்ம கட்சியில் இணைஞ்சிடுறீங்க. பெரியவரோட போட்டோ பிடிச்சுக்கிறீங்க. நான் எம்பி, நீங்க எம்எல்ஏ. என்ன சொல்றீங்க? உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ நம்ம கட்சியில் இணையறதுக்கு எப்ப தேதி குறிக்கலாம்? இல்லைங்க, அரசியல் கட்சியோட இணையறதுல எங்க இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்ல. யோசிச்சு பேசுங்க தம்பி. தானா வர ஸ்ரீதேவிய வேண்டாம் நடாதீங்க. இல்லைங்க, அரசியல்ல பங்கேற்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா எங்களுக்குள்ள திறமையான இளைஞர்கள், பெண்கள் விருப்பப்பட்டா கண்டிப்பா தேர்தல்ல வந்து கலந்துக்குவாங்க. இயக்கம் அவங்க பின்னாடி நிக்கும். என்ன சுயேட்சையா நிக்க போறீங்களா? நாங்க தனியா இல்லைங்க, இந்த ஜனங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வர பஞ்சாயத்து தேர்தல்ல முதல் முறையா கோகிலா அம்மன் நிக்க போறாங்க இந்த வார்டுல. யார் இந்த வேசி கழுதியா? இந்த அப்பம் பேர் தெரியாதவனா உங்க தலைவனா? இவன் பேச்ச கேட்டு இவன் சொல்ற இடத்த ஓட்ட குத்த போறீங்க. ஐயா, நீங்க புறப்படுறதுதான் உங்களுக்கு நல்லது. மிரட்டறியா? மிரட்டல் இல்ல,
எச்சரிக்கை அவ்வளவுதான். ம்